வீட்டுக்கு அழைச்சின்னு வந்த உடனே கை காலெல்லாம் ரொம்ப பெருசாக வீங்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம் சொன்னீங்களே, கை காலெல்லாம் வீங்கிடுச்சு, வயிறெல்லாம் வீங்கிடுச்சு. வயிறு ரொம்ப பெருசாக அந்த பானை வயிறு மாதிரி ஆயிடுச்சு. அது வெடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. உண்மையாக சொன்னால் நாங்கள் வந்து அந்த நம்பிக்கை இழந்துட்டோம். நம்பிக்கை இழந்துட்டோம். ஏன்னா டாக்டரே சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. வீட்டில் எல்லா கண்டிஷனும் வேறு மாதிரியாக இருக்குது. அதனால் வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான், இதிலேருந்து அவர் கொடுக்குற மருந்து தவறாமல் சாப்பிட்றோம். இப்போ இங்கிலீஷ் மருந்து டோட்டலாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம். ஓ, இப்போ பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவும் இல்லை. அதெல்லாம் அந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்னி ஃபெயில் இல்லை. ஆமாம். இப்போ மாத்திரை மருந்தோடு இருந்தது நல்லா இருந்ததா? மாத்திரை மருந்து இல்லாமல் இருக்குது நல்லா இருக்கா? மாத்திரை இல்லை, பிடிக்கல, கஷாயம் மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க. 94 வயசு அம்மா எவ்வளோ போல்டாக அவங்க பல வருஷமாக எடுத்த மருந்து மாத்திரைகளை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல. அப்போ நீங்கள் நீங்கள் தான் பண்ணணும். உங்களுடைய பார்வை இப்போ அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்ற நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்பவே நல்லா இருக்காங்க சார். நான் வந்த புதுசில் பார்க்கும்போது உண்மையிலே ஐயா சொன்ன மாதிரி அவங்க அன்கண்டிஷனலு, இவங்க ஃபெயிலியர் கேஸு, நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க அன்கண்டிஷனலாக தான் இருக்காங்க. ஏஜும் 94. நம்ம மருந்து டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி நம்ம மருந்தை விட அவங்க கோஆப்ரேஷன், நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த மெடிசனை கொடுக்குறதாகட்டும், அந்த ஃபுட்டு நேரத்துக்கு அந்த உணவு முறை கரெக்டாக கடைப்பிடிச்சி அவங்கள காப்பாற்றினது முழுக்க அவங்களுக்கு தான் சேரும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 94. ஆனால் அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்னென்னா, பிபி இருந்தது, சுகர் இருந்தது, கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட் இருந்தது. டாக்டர்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொந்த மருந்தெல்லாம் சொல்லி அனுப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை சித்த மருத்துவத்தின் மூலமாக சித்த மருந்துகளை கொடுத்து மெல்ல சரி பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்னியும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கான முழுமையான ஆதாரத்தோட இன்றைக்கி டாக்டரும் பேச போகிறாங்க, லேப் டெக்னீஷியனும் பேச போகிறாங்க, பாரம்பரிய வைத்தியரும் பேச போகிறாங்க, ஃபேமிலியும் பேச போகுது. 94 வயசு அம்மாவுக்கே பிபி, சுகர், ஹார்ட்டில் இருக்க கம்ப்ளைண்ட், கிட்னி ஃபெயிலியரை சரி பண்ண முடியும் சித்த மருத்துவர்லாம். உங்களுக்கெல்லாம் சாதாரண பிபி, சுகர், தைராய்டு, எக்ஸட்ரா கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இல்லை ஆஸ்மா, விசிங், 20 வயசு 30 வயசு 40 வயசு ஆகுது. சரி பண்ண முடியுமா? முடியாதா? சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. சரி பண்ண முடியுன்ற வீடியோ தான் இது. வாங்க தெளிவான வீடியோவை அழகாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி 94 வயசு அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். அவங்க பாருங்களேன், அவங்கள மட்டும் ஜூம் பண்ணி காமிங்களேன். எவ்வளோ மங்களகரமாக ஆரோக்கியமாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது உண்மையாகவே அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அந்த முகத்தில் இருக்கிற அந்த பிரகாசம், அந்த கள்ளங்கப்படில்லாத அந்த ஒரு முகம்னு சொல்லுவாங்க, அது சிறு குழந்தைங்கிட்ட தான் பார்க்க முடியும். அது மாதிரி அம்மாவுடைய முகத்தையும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலை கடவுள் கொடுத்துருக்கார். அது கடவுள் தான் நன்றி சொல்லணும். முதல் முறையாக ஐயா கிட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இவங்க ஆலமரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆலமரத்துடைய விழுதுகளாக ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, அம்மாவுக்கு எத்தனை வருஷமாக பிபி, சுகர் இருந்தது, அப்புறமா ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருந்தது, அப்புறமா இது கிட்னி ஃபெயிலியர் ஆகி எத்தனை வருஷமாக இருந்தது, எங்கெல்லாம் சிகிச்சை எடுத்தீங்க, ஏன் அவங்க போய் சொந்தக்காரத்துக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்க? அம்மாவுக்கு வந்து பிபி, சுகர் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்குது. 30 வருஷமாக பிபி, சுகர் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு 20 இயர்ஸ்லேருந்து இருக்குது. இது 20 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஹார்ட் பெயின் வரப்பெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அங்கே அட்மிட் பண்ணி அவங்க எமர்ஜென்சியில் வச்சுருது, அவங்க க்யூர் பண்ணி அங்கே அனுப்புவாங்க. ஒவ்வொரு முறை இதோட 4 முறை அங்கே அட்மிட் பண்ணி இந்த மாதிரி வந்து க்யூர் பண்ணி அனுப்பிடுவாங்க. 5வது முறை போகிறப்போ அவர் சீஃப் டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே அவங்க பண்ண முடியாது, அவங்க பண்ணுறதா இருந்தால் ஆன்ஜியோ பண்ணணும். ஆன்ஜியோ பண்ணுறதா இருந்தால்
ஓரளவுக்கு சொல்லலாம். அது கொஞ்ச நாளைக்கு தான் அது கூட பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த கண்டிஷனோ ஏஜுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெடிசின்லேயே தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வீட்டில் எல்லா மெம்பர்ஸ் தம்பி எல்லாரோடையும் கன்சல்ட் பண்ணுறப்போ ஆன்ஜியோ பண்ண வேண்டாம், வீட்டுக்கு ஆக்ஷன் போயிட்டு பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் அந்த இருக்கிற மெடிசின்ஸ் அப்படியே தள்ளிக்கிட்டே போனோம். இடையில என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் நம்ம வைத்தியர் வெங்கடேசன் இருக்கார், அவர்கிட்ட மெடிசின் தம்பிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வெங்கடேனே நான் செல்லமாக வெங்கடேன்னு நான் கூப்பிடுவேன். ஆமாம், அவர் வந்து உடனே அவர் மருந்து கொடுத்தார், இதை சாப்பிடுங்கண்ணா அப்படின்னாரு. அது சாப்பிட்றது இப்போ ஓரளவுக்கு அந்த ஹார்ட் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹாஸ்பிட்டல் போகிற அந்த வேலையெல்லாம் குறைஞ்சிது. போகிறதே இல்லை, ஹாஸ்பிட்டலே போகிறது கிடையாது. சரி சரி. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு டிசம்பர் மாதம்னு நினைக்கிறேன், இந்த போன டிசம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு இருமல் கொஞ்சம் அதிகமாச்சு. இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் தான் 2 நாள் 3 நாள் பார்த்தோம், நிற்கிற மாதிரி தெரியல. அப்புறம் இந்த லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம். அங்கே போய் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அங்கே நிமோனியா இருக்குது, அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் திடீர்னு எல்லாம் செக் பண்ணி யூரின் எல்லாம் செக் பண்ணால் அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா 5 நாள் வச்சுருந்தாங்க. 5 நாள் வச்சுருந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, கிட்னி டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே கை காலெல்லாம் ரொம்ப பெருசாக வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், சொன்னீங்களே, கை காலெல்லாம் வீங்கிடுச்சு, வயிறெல்லாம் வீங்கிடுச்சு. வயிறு ரொம்ப பெருசாக அந்த பானை வயிறு மாதிரி ஆயிடுச்சு, வெடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு வயிறு. காலெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக, அதாவது யானைக்கால்ன்றாங்களா, அது நிஜமாகவே அந்த யானைக்கால் மாதிரி ஆயிடுச்சு. எழுந்து தூக்க முடியல எங்களால், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு இடையில என் தம்பி என்ன பண்ணால் அவர் வெங்கட்கிட்ட போயிட்டு பேசிட்டு இந்த மாதிரி அம்மா அது கண்டிஷனில் இருக்காங்க, வந்து பார்க்க முடியுமான்னு. உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒரு 5 days இந்த மருந்து கொடுங்க, இங்கிலீஷ் மருந்து தானே கொடுக்குறீங்க, பரவாயில்ல சேர்த்து கொடுங்க அப்படின்னாரு. உண்மையாக சொன்னால் நாங்கள் வந்து அந்த நம்பிக்கை இழந்துட்டோம். ஏன்னா டாக்டரே சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. வீட்டில் எல்லா கண்டிஷனும் வேறு மாதிரியாக இருக்குது. அதனால் வீட்டில் எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லிட்டோம், பார்க்குறவங்க வாங்கன்னு சொல்லி கண்டிஷனை அனுப்பிட்டோம். ஒரு மருந்து கொடுக்கறது இல்லையா, சரி 5 days தானே மருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 5ஆவது நாள்லேருந்து அந்த வயிறு கை காலெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, சைஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த அவர் பார்த்த உடனே வேறு ஒரு மருந்து அதே வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு மருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஒரு மாதத்துலேயே சாதாரணமாக இதை இப்போ இருக்கிறது அதே மாதிரி இப்போவும் அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாதாரணமாக ஆகிடுது, வயிறெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்து நார்மலுக்கு வந்துடுது. ஸோ இதுதான், இதிலேருந்து அவர் கொடுக்குற மருந்து தவறாமல் சாப்பிட்றோம். இப்போ இங்கிலீஷ் மருந்து டோட்டலாக டிஸ்கன்டினியூ பண்ணிட்டோம். இப்போ பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவும் இல்லை, அதெல்லாம் அந்த ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லை, கிட்னி ஃபெயிலும் இல்லை. ஆமாம். இப்போ என்னென்னா இதை வந்து நாங்கள் ரெகுலராக எங்கள் வந்து லேப் டெக்னீஷியன் வந்து செக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு கேளுங்க, அவங்களே இதுக்கு வந்து விட்னஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் சொன்ன அதிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்க டெஸ்ட் பண்ணாங்க, ரிசல்ட் அவங்க தான் தெரியும். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு நிச்சயமாக கேளுங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க? ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட்ல ஒரு 30 வருஷமா பிபி சுகர் இருந்துச்சுல்ல? ஆமா. அந்த பிபி சுகரோட மாத்திரை மருந்தோட இருந்திருக்கலாம்ல. இப்ப மாத்திரை மருந்து இல்லாம நல்லா இருக்கீங்களாமே? நல்லா இருக்கேன். மாத்திரை மருந்தோட இருந்தது நல்லா இருந்ததா? மாத்திரை மருந்து இல்லாம இருக்குது நல்லா இருக்கா? மாத்திரையில பிடிக்கல, கஷாயம் மட்டும் சாப்பிட்டுக்கிறீங்க. இந்த கேள்வி நான் அதாவது ஏன் கேட்டேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் அதாவது பிபிக்கு சுகருக்கு மாத்திரை எடுத்துட்டோம்னா, தைராய்டுக்கு மாத்திரை எடுத்துட்டோம்னா, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை எடுத்துட்டோம்னா, காலம்புறா மாத்திரை மருந்தோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். அது இல்லைன்னா என்னமோ விட்ட மாதிரியே இருக்குனால எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்காக தான் அம்மா கிட்ட அந்த வார்த்தையை கேட்டேன், தவிர நாங்கள் யார் மனுஷன் காயப்படுத்தல. சித்த மருத்துவத்தில் எல்லாருக்கும் எல்லா நோய்க்கும் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி ஹோமியோபதியில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குங்க. ஒரு டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள கண்டினியூவாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிட முடியும். ஆனால் நம்ம கண்டினியூவாக பார்க்குறது இல்லையே, அதுதான் பிரச்சனை. இப்போ அம்மாவுக்கு சொல்லப்போனால் பிபி இருந்தது, சுகர் இருந்தது, 30 வருஷமாக இருந்தது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எண்டில் உங்களுக்கு வீடியோவில் முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா எல்எஃப்டி ரிப்போர்ட்டு, லிபிட் பிரிபல் ரிப்போர்ட்டு,
ஆர்எஃப்டி ரிப்போர்ட்டு, இஜிஎஃப்ஆர் ரிப்போர்ட்டு, ரேண்டம் சுகர் ரிப்போர்ட்டு, ஹெச்பிஎன்சி ரிப்போர்ட்டு, சிபிசி ரிப்போர்ட், கம்பல்சரி ஹார்ட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் பாருங்கள், இன்னைக்கு எடுத்த ரிப்போர்ட். சரிங்களா, அதையும் பாருங்கள். ஆனால் சிறப்பான சிகிச்சையில் இருக்குன்னு சொல்லியும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை விட மாற்று மருத்துவத்தில் நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லைன்றதான் இந்த இடத்துல நான் அந்த பதிவை முன்வைக்கிறேன். அம்மா, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கேன். ஆனால் வந்து கால் தொங்க போட்டாக்கா வலிக்குது. இப்போ வலிக்குது. அப்புறம் ராத்திரியில் எனக்கு 12 மணிக்கு மேலே 10 நிமிஷம் யூரின் போயிட்டு இருக்குது. தூக்கம் கிடையாது. அதான் இப்போ பிரச்சனை எனக்கு. இப்போ அந்த மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. மீதி எல்லாமே சரியாயிடுச்சு. பிபி சுகர்லாம் மாத்திரை போறதில்ல. இல்லை, போறதில்லை. ஹார்ட்டுக்கு மாத்திரை போடுறீங்களா? இல்லை, அதுக்கும் போறதில்ல. கிட்னிக்கு என்ன மாத்திரை, இது கஷாயம் தான். அதாவது இந்த சித்த ஆயுர்வேதாவில் சித்த மருத்துவத்தின்படியே ஐயா கொடுத்த அந்த கஷாயங்கள், அந்த பொடிகள் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க உட்கொள்றாங்க. 94 வயசு அம்மா எவ்வளோ போல்டா அவங்க எடுத்த பல வருஷமா எடுத்த மருந்து மாத்திரைகளை ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒன்றுமே சொல்ல விரும்பல. அப்போ நீங்கள் தான் பண்ணணும். மாத்திரை மருந்துகளை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஒரு சித்த ஆயுர்வேதா ஹோமியோபதி டாக்டருடைய ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்து லைஃப் ஃபுல்லாக மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உணவியல் முறை மாற்றி லைஃப் ஸ்டைலை மாற்றி ஆரோக்கியமாக வாழலாம்ன்ற நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அடுத்தது யார்கிட்ட பேச போகிறோன்னா, இவங்களுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு சில உணவியல் முறையை சொன்ன ஹோமியோபதி டாக்டர் கலைச்செல்வி மேடத்துக்கிட்ட தான் பேச போகிறோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இப்போது அம்மாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஹோமியோபதி டாக்டராக இருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கேஸ்களை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கேஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நீங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மிராக்கிளாக இருக்குன்னு சொன்னீங்க. இது ஏன் மிராக்கிளாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேஷண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க வரும்போது அப்போ நான் பிளட் டெஸ்ட், எனக்கு பேஷண்டோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. நான் ரேண்டமாக வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போது நான் ரிப்போர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்நார்மலாக இருந்துச்சு. கிட்னியில் இதாக இருக்கட்டும், எல்எஃப்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அப்நார்மலாக இருந்துச்சு. இஜிஎஃப்ஆர்லாம் கூட வந்து லெவலில் வந்து ஒரு 19, 18 அந்த மாதிரிலாம் ரொம்ப லோவாகவே இருந்துச்சு. ரொம்ப லோவாக இருந்துச்சு. நான் அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு டவுட்டு. நான் நினச்சிட்டேன் இவங்க டயாலிசிஸ் கேஸு, கிட்னி ஃபெயிலியர் கேஸு, இவங்க டயாலிசிஸ் அட்டன் பண்ணுறாங்க, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட முடிவு. அப்புறம் பேஷண்ட்டை நான் ஹிஸ்ட்ரி கேட்டேன். இவங்க டயாலிசிஸ் கேஸா, கிட்னி ஃபெயிலியர்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை எவ்வளோ வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது வந்து சார் சொன்னாங்க, இல்லை மேம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இப்போ லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை சார், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்குது. ஸோ எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு சொல்கிறீங்க, என்னால் இது என்ன சொல்லிட்டு அப்போ நான் என்னோடய ரிப்போர்ட்ஸாக மறுபடியும் ஒரு கிராஸ் செக் இன்னொரு லேபில் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்மளோட என்னதான் நம்ம கரெக்டாக பண்ணாலும் இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாமேன்ட்டும் நான் ஒரு கிராஸ் செக் பண்ணேன். அங்கேயும் அதே மாதிரி தான் என்னோட ரிப்போர்ட் அவங்க ரிப்போர்ட் வந்தோடனே சரி ஓகே இஷ்யூ பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் டவுட்டு தான். அப்போ இப்போ தான் அது ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். நான் வேறு ஃபர்தராக நான் இந்த எதுவுமே கேட்டுக்கல அவங்கக்கிட்ட. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் இதே டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக நான் எப்படி ஒரு 4 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு 4-5 அந்த மாதிரி இருந்தது. 2 கிட்ட வந்துருச்சு, 2.4 2.3 கிட்ட வந்துருச்சு. சடன் நல்லா குறைய ஆரம்பிச்சிருந்தது. அப்போ நான் மறுபடியும் செகண்ட் டைம் வரும்போது அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அம்மா வந்து ரொம்ப கை காலில் வீங்கி, ரொம்ப வயிறுலாம் வீங்கி, அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கண்டிஷன்லாம் வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரும்போது அப்பவும் பெட்டில் தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசம் இல்லை, கை கால்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. பட் அந்த படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க, ரொம்ப அது மாதிரிலாம் ஆக்டிவாலாம் கிடையாது. அப்போ நான் ரெண்டாவது பார்க்கும்போது 2.3ன்னொன்னே ஓகே நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சி நானும் அது எதுவுமே நான் இது கேட்டுக்கலாம். நான் அப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு அப்புறம் 2 or 3 டைம்ஸ் மறுபடியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அப்படியே ரெடியூஸ் ஆகி நல்ல க்யூரபிள் ஆகிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் ஆக்சுவலி இவங்க வந்து நம்மளோட சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ஐடியாவே இல்லை, தெரியாது. நான் வந்து இவங்க வந்து அலோபதி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, அலோபதி மெடிசன்ஸ் தான் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் ரீசெண்டாக தான் அவங்க சொல்லும் போது இல்லை மேம் நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன், இதுதான் எனக்கு ஒன்று. அப்போனா சார் சூப்பராக ரிசல்ட் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ இதுவே பண்ணலாமா? அலோபதிங்கிறது வந்து நான் அந்த மெடிசன்ஸ் நம்ம யாரையும் எதையுமே நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. பட் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உலகம், மக்கள் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு மெடிசன்ஸ் நான் கொடுத்தேன்னா அடுத்த 1/2 hourல அவங்களுக்கு ரிசல்ட் தெரியணும். ஆனால் அதனோட பேக்கில் என்ன வரும் ஏது வரும்ன்றதெல்லாம் அவங்க வந்து கணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நிமிஷம் எனக்கு சரியானா போதும் அப்படிங்கிறத மட்டும் தான் நினைக்கிறாங்க.
ஆனால் தமிழ் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோவோ யுனானியோஸ் இது எல்லாமே வந்து ஸ்லோவானாலும் நிரந்தரமான தீர்வாக இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவைத்தான் அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நம்ம மருந்தாக கொடுக்குறோம். ஆனால் அது மெதுவாக தான் வேலை செய்யும். நீங்கள் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸை உள்ளே தூக்கி வச்சுருக்கீங்க. சாப்பாடாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், ஈவன் எல்லாமே வந்து மருந்தாக உள்ள இருக்கும்போது நான் கொடுக்குற நல்ல பொருள் மட்டும் உடனே போய் வேலை செய்யன்றதை நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? சரி, அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வேணும் இல்லையா? அதுக்குன்னு இப்போ அந்த காலத்துல எல்லாம் ஒரு நெல் விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்தோம். இப்போ 1 மாசத்துல 2 மாசத்துலன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி கெமிக்கலை போடுறோம்ல. அப்ப நான் கொடுக்குற மருந்து கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு காலகட்ட அவகாசம் கொடுக்கணும்ல. மக்களுக்கு அந்த அவகாசத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை. அதுக்கான அங்க போனா சரியாயிடுது, இங்க போனா சரியாயிடுது, இங்க கொடுத்தா லேட் ஆகுது, அதைத்தான் நினைக்கிறாங்க. நிரந்தர தீர்வை யாருமே வந்து ஏத்துக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. அப்ப நம்மளோட நோக்கம் என்னன்னா மக்களை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மருந்துகளை அவ்வளோவா எடுக்காதீங்க. உணவை மருந்தாக மாற்றி அதுக்கேற்ற மாதிரி தகுந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா நல்ல வாழ்வியலை நம்ம கொண்டு போகலாம். மருந்தே இல்லாத, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, கெமிக்கல் இல்லாத உணவாக இருக்கட்டும், கெமிக்கல் இல்லாத ஒரு மருந்தாக இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா இப்போ வந்து கிருஷ்ணவேணி அம்மா வந்து இந்த சித்த மருத்துவத்துக்கு எடுக்கிறதுனால, உணவு முறையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நல்லா இருக்குது. இதே மற்றவங்களும் பயன்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்வியல் அமைக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நன்றி டாக்டர். டாக்டர், இப்போ ஒரு ஆங்கில மருத்துவர் தான் ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமாம், அவர் வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஒரு சில பக்க விளைவுகள் இருக்குதுன்றதுனால மக்களுக்கு பக்க விளைவு இல்லாத ஒரு மருந்துகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த ஹோமியோபதி மருந்தை வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான் சார். அதாவது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது இப்போ நான் வந்து இப்போ ஹோமியோ மெடிசன்ஸே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது படிப்படியாக தான் உங்கள் உடம்புல போய் சேருமே ஒழிய உடனே வேலை செய்யாது. இதே நான் இங்கிலீஷ் மருந்தை கொடுக்குறேன் அப்படின்னா அது டக்குன்னு உடனே ரிசர்வ் பண்ணி உடனே வேலை செய்யும். இப்போ நீங்கள் அதை தானே எதிர்பார்க்குறீங்க. அப்போ நான் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களோட அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு மருத்துவத்தை கொண்டு போகிறோம். இப்போ ஒரு உணவாக இருக்கட்டும், இப்போ நான் அந்த காலத்தில் நம்ம களியும் கம்பும் சோளக்கஞ்சியும் கம்பங்கஞ்சியும் குடித்தோம். இன்னைக்கு நூடுல்ஸும் சிக்கன் ரைஸும் சாப்பிட்றோம். கண்டிப்பாக. ஏன்னா மக்களோட விருப்பம் வந்து எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அது உணவாக இருக்கட்டும், இல்லை மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஆடை, எதுவாக எந்த விஷயமா இருக்கட்டும், அவங்க ஆசைப்படுறது. ஆனால் நல்ல விஷயத்த அதுக்குள்ளேயும் நம்ம கொண்டு போகணும். இது மூலியமாவும் அவங்களுக்கு அது ஒரு வைத்தியம் கொண்டு வரலாங்கிறது தான் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சு. அதே தான் இப்போ நம்மளும் அதையே கொண்டு போகிறோம். அவசரத்துக்கு பயன்படுத்துங்க, ஆனால் அதுவே ரெகுலர் ஆக்காதீங்க. ஒரு சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் சர்வைவல்க்கு உயிரை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த மருத்துவத்தோன்னா பயன்படுத்தி. ஆமாம், ஆனால் அதை நிரந்தரமாக்கிறாது. ஆனால் நான் க்யூர் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம் எடுக்கணும் போது பாரம்பரிய மருத்துவத்துக்கு மாறிடுங்க. அதேதான் கரெக்ட். சார் சொல்கிற மாதிரி, டாக்டர் ஐயா சொல்கிற மாதிரி இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு அவசர தேவைக்கு வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அந்த மருந்துகளை எடுத்துக்கலாம். ஆனால் அதவே வந்து நம்ம வந்து நிரந்தரம் நினச்சிட்டு அதே ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் கூறுபாடுகள் வந்து ரொம்ப சேதமடையும். எல்லாமே சேதமடையும். உண்மைதான் டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி லாஸ்ட்டாக மக்கள் சார்பாக. இப்போது மற்ற மருத்துவர்கள் சொன்ன பார்வைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக சித்த மருத்துவம் எடுத்து நல்லா இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக உங்களுடைய பார்வை இப்போ அந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்ற நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்பவே நல்லா இருக்காங்க சார். நான் வந்த புதுசில் பார்க்கும்போது உண்மையிலே ஐயா சொன்ன மாதிரி அவங்க அன்கண்டிஷ்னலு, இவங்க ஃபெயிலியர் கேஸு, நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவங்க அன்கண்டிஷனலாக தான் இருக்காங்க. ஏஜும் 94. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் எவ்வளோ நாள் அந்த ரிப்போர்ட் கண்டிஷனால அவங்க தாக்கு பிடிக்க முடியும்? புரியுது மேடம், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஒன்று டயாலிசிஸ் போகணும், இல்லைன்னா சிவியர் எல்லா பிரச்சனையும் ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தால் பிரச்சனை ப்ராப்ளம் கூட எல்லாத்தையும் ஒன்னா கூட்டுக்குள்ள வைக்கும்போது எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, எதுக்கு தான் பார்க்கிறது பண்ண முடியும்? ஏன்னா ஏஜ் ரத்த வேற கம்மியா இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏஜ் வந்து ஒரு சின்ன ஏஜா இருந்தா, ஒரு எங்க ஏஜா இருந்துச்சுன்னா கூட நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சர்வே பண்ணி அவங்களை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம். பட் ஏஜும் அதிகம், கம்ப்ளைண்ட்ஸும் அதிகம். நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அவங்க உடம்பு தாங்கணும். ஏற்றுக்குமா என்னன்றது தெரியாது, கண்டிஷனல் அப்நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்க முடியும்? இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியும். ஆனால் அவங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது அப்படி 50%
மாறிட்டாங்க. அப்படியே 50% மாறிட்டாங்க. அந்த கை கால் வீக்கம் இல்ல, இது இல்ல, ஜஸ்ட் அவங்க படுக்கை விட்டு எந்திக்கல, மற்றபடி நல்லா தான் இருந்தாங்க, ஹெல்த் வைஸ் நல்லா நல்லா இருந்தாங்க. அப்பவே எனக்கு வந்து இம்ப்ரூவ். ஆனா என்னன்னா அவங்க இந்த இயற்கை மருத்துவம் தான் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ஐடியா கிடையாது. பட் ஏதோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் ஓகே ரெக்கவர் ஆயிட்டாங்க, பரவாயில்ல, நம்ம ஒரு டிசிஷன் வச்சிருந்தோம் பட் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க அப்படிங்கறத நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து படிப்படியா வரும்போது உண்மையிலே நல்லா எழுந்து உட்காந்துட்டாங்க, அவங்களே போல உட்காராங்க, அவங்களே எல்லாமே செய்யும் போது நல்ல ரிசல்ட், உண்மையிலே நல்ல ரிசல்ட். தேங்க்யூ நண்பர்களே. இப்போ ரிப்போர்ட் பாருங்க நண்பர்களே. பேர் கிருஷ்ணவேணி, வயசு 94, பிளட் டெஸ்ட் எடுத்த டேட்டு 26 பிப்ரவரி மாதம் 2026. அவங்களுடைய குளுக்கோஸ் அளவு பார்த்திங்கனாக்கா 141. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா HbA1c நார்மல், அவங்களுடைய போஸ்ட்பேனும் நார்மல். அப்போ சுகரும் அவங்களுக்கு இல்லை. கீழே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிரேட்டின் 2.3 இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் யூரியா லெவல் 64 இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளட் யூரியா லெவல் 64 இருக்குது. 42 இருந்தால் நார்மல், 64 இருக்குது. அதுக்கு கீழே EGFR அது 19 தான் இருக்குது. இப்போ 19 இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபைனல் ஸ்டேஜி முன்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். EGFR லெவல்னு பார்த்துருப்பீங்க. சரி, இது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்த பின்னாடி எடுத்த ரிப்போர்ட்டு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப அன்கண்டிஷனாக இருந்தாங்க, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 2 மாதத்துக்கு பின்னாடி எடுத்த ரிப்போர்ட் பாருங்கள். பேர் கிருஷ்ணவேணி அம்மா, கிருஷ்ணவேணி நேமு, ஏஜி 94. ரிப்போர்ட் எடுத்த நாள் 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026. அவங்களுடைய கிரேட்டின் லெவல் பாருங்கள் 1.9 வந்துருச்சு. 19 இருந்த EGFR கீழே பாருங்கள் EGFR 19 இருந்தது 48 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுகர் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலாக இருக்குது. கிட்னியும் நல்லா அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து வேலை செய்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அருமையாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பிபியும் இல்லை, ஹார்ட்டுக்கு மாத்திரையும் போகிறதில்ல, இதையும் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? வரும்போது எப்படி இருந்தாங்க? இப்போ பார்க்கவே வேண்டாம், இப்போ இருக்கும்போதே நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி இருந்தாங்க? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் நடந்த விஷயம் ஒன்று சொல்லணும். அவங்க மருந்து கேட்கும்போது நான் ரொம்ப பிஸி ஷெட்யூலு. நம்ம ஷூட்டிங்க்கு போகிறது, மெடிசின் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து செய்கிறது, டைமே இல்லை, ரொம்ப டைட் ஷெட்யூலு. என் மேலே அவங்களுக்கு கோவம் கூட இருக்கும். என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்காங்க அம்மான்னு சொல்கிறோம், வந்து எட்டி கூட பார்க்கல இவர் வைத்தியர். மருந்து கேட்டாங்க, கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு 8 வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல, நேரில் வந்து என்ன தான் இருந்தாலும் நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும் மனசில். என் மேலே கோவம் கூட இருக்கும் அவங்களுக்கு. பட் என்னோடய சூழ்நிலை வந்து நான் எல்லாரையும் பார்க்கணும். அதனால் என்ன ஆச்சுன்னா, நான் பேஷண்ட்டை பார்க்கவே இல்லை சொல்லப்போனால். ரிப்போர்ட்டை மட்டும் கேட்டேன், ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயா வந்தாங்க, கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் வேறு மெடிசன். ஏன்னா அந்த 5 நாளில் இவங்களுக்கு தெரியாது, எனக்குள்ளே அதாவது என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க விஷயத்த. அம்மா வந்து என்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நான் வரலனாலும் என் மைண்டெல்லாம் மொத்தம் இங்கே தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம கொடுத்தது போக வேறு ஏதாச்சும் ரெஸ்கியூ ரெமிடி மாதிரி ஃப்ளவர் மெடிசனில் இருக்குது பாருங்கள், அது மாதிரி ஏதாச்சும் இம்மிடியேட்டாக காப்பாற்றிடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா க்யூர் பண்ணுறது. அந்த இது தான் அந்த 5 நாளும் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது நமக்கு நவாச்சார கட்டு நம்ம கொடுத்தா நல்லா அந்த வீக்கெல்லாம் வத்திரும், அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுத்துருவோங்கிற அந்த இது பாடல் படித்தது ஞாபகம் வந்துச்சு. சரி, நான் அதை மெனக்கெட்டு அந்த 5 நாள் ரெடி பண்ணேன். அவங்களுக்கு தெரியாது, இப்போ தான் சொல்கிறேன். அது ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச பிறகு கொடுத்து விட்டேன். கூப்பிட்டு இது ஒரு 2 சொட்டு உள்ளுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும் பார்ப்போம்.
2 நாள்லேயே ரிசல்ட் சொன்னாங்க. கொடுத்து 2வது நாள் 3வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நல்லா வத்திருச்சு இப்போது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மருந்து டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி நம்ம மருந்தை விட அவங்க கோஆப்ரேஷன், நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த மெடிசனை கொடுக்குறதாகட்டும், அந்த ஃபுட்டு நேரத்துக்கு அந்த உணவு முறை கரெக்டாக கடைப்பிடிச்சி அவங்கள காப்பாற்றினது முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் சேரும். நம்ம மருந்து சும்மா ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரின்னு வச்சுங்களேன், கிட்ட இருந்து அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த பேலன்ஸ்டு டயட், அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. உண்மை அதுதான். சரி டாக்டர். ஏன் நண்பர்களே, முழுமையான தகவலை எங்களால் முடிஞ்சோட எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசியிருக்கோம். உண்மையாக இங்கே வந்த பின்னாடி தான் தெரிஞ்சு டாக்டரும் ஒர்க் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டெஸ்ட்டு எடுத்த அனுபவத்தை எல்லாமே பகிர்ந்துருப்பாங்க. ஐயாவும் பகிர்ந்துருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 94 வயசு எனக்கே எல்லா நோயும் சரியாச்சுன்னா 20, 30, 40, 50 வயசு இருக்குது, உங்களுக்கு சரியாகாதா? இஷ்டம் வந்தால் எடுத்துக்கோங்க, எனக்கு சரியாச்சு அப்படின்றத வெகுளித்தனமாக கள்ளங்கவிடலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தையில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். கடைசியாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இந்த நோய் மட்டும் இல்லை, 4448 வியாதிக்கும் இயற்கை மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. தொடர்ந்து ஒரு பேஷண்ட்டுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை, அவருடைய உணவில் சரிவிகித உணவை கொடுத்துட்டு சரியாக அவரை ஃபாலோ பண்ண வச்சோம்னாக்க எல்லா நோயும் படிப்படியாக மெல்ல மெல்ல குணமாகன்றதை இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்ல ஆசைப்படுறேன். ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், இல்லை நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், இல்லை பணக்கார குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நோய்கள் ஒன்று தான், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளும் ஒன்று தான். அதை தீர்க்கக்கூடிய ஒரே வரி இயற்கை மருத்துவத்தில் மிக சிறப்பாக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளையும் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மேலும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா.